ஒரு 13 வயசு பிள்ளைய 12 பேர் மாறி 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 இஷ்டத்துக்கு விளையாண்டாங்கல்ல. 13 வயசு பிள்ளை அவங்களாம் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மெடிக்கல் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருப்பாங்க. அதாவது உடம்பெல்லாம் நல்லா இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை, இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனையா, அதாவது ஜெயிலுக்குள்ளே போயிட்டு எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த 12 பேருக்கும் கொஞ்சம் கூட பயமாகவே இல்லை சார். பத்தாததுக்கு அவங்கள ஏதோ கூட்டி போயிட்டு விழா எடுக்க போகிற மாதிரி சாதனை செஞ்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷம் அந்த முகத்தில், அந்த பசங்க முகத்தில். 12 பேர். இந்த 12 பேரில் ஒரு 7 பேர் 18 வயசுக்கு கீழே, ஒரு 5 பேர் 18 வயசுக்கு மேலே. ஆனால் எல்லாருக்குமே அவங்களுக்கு ஏதோ ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி போகிறாங்க. போலீஸ்காரங்களை பார்த்தா கைடு மாதிரி இருக்கு போல். ஆனால் அந்த முகத்தில் உள்ள, அதாவது மாட்டிக்கிட்டாங்க, ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. அதுக்கடையில் ஸ்டேஷனில் ஒரு சின்ன கவனிப்புன்னு ஒன்று இருக்கும், எப்பயுமே இருக்கும். அந்த கவனிப்பு அவங்களுக்கு அது ஏன் அதை பண்ணலை சார். அந்த 13 வயசு பிள்ளைய மாறி 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 பண்ணி அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்குது, உடம்பு வேதனை தாங்கலை, ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அங்கே உள்ள டாக்டர்ஸ் அரண்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த பிள்ளை கர்ப்பமாக இருக்குது, அம்மா அப்பா வேதனை. பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பொண்ணு இவ்வளவு தூரம் டார்ச்சருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கா அப்படின்னோடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பிடிச்சிட்டாங்க. அதுலலாம் எதுவும் குறையெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு போக்சோ ஆக்ட்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்க. அதுதான் ஆச்சரியம். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாரும் எல்லா விதமான நியூஸையும் படிப்பாங்க, அத்தனையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் எவ்வளவு கடுமையான அது சட்டங்கள் கடுமையானன்றாங்க. போக்சோ உண்மையிலே ரொம்ப கடுமையான சட்டம். நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரணமாக அங்கே உள்ளே போயிட்டு வெளில வர முடியாது. இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதுவும் போக்சோவும் சமம். அது உள்ளே போயிட்டாங்கன்னா அந்த குண்டர் சட்டத்தை விட மோசமானது போக்சோ சட்டம். ஆனால் அதில் உள்ளே போகும்போது கூட அவங்களுக்கு அறவே பயம் கிடையாது. அதை பற்றி எந்த ஒரு, அதாவது லைஃப்பை தொலைச்சியாடாம்பாங்கல்ல, அந்த ஃபீல் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்குது. இப்போ ரீசண்டாக ஒரு 6 வயசு பிள்ளைய கெடுத்து கொண்டுட்டான்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டு மறுபடியும் ஜாமீனில் உள்ள அவங்க அம்மாவை மறுபடியும் கொண்டுட்டு மறுபடியும் உள்ளே போய் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே பிறல் சாட்சியாக மாதிரி பையனை வெளியில் எடுத்து வந்த கதையெல்லாம் விடுதலை. ஜாமீன்லாம் கிடையாது, ரெட்ட கொலை, விடுதலை. ஜாலியாக இருக்கான், வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இன்னும் எவ்வளவோ கேசஸ் இருக்குது. அதாவது சட்டம் மட்டும் கடுமையாக இருந்தால் பத்தாது சார். அந்த சட்டத்தை எவ்வளவு கடுமையாக எவ்வளவு எஃபெக்டிவாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றதுலேயும் இருக்குது. இல்லைன்னா வெறும் பேப்பரில் எழுதுறதுக்கு அதுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க? போக்சோவில் இந்த மாதிரி எவனாச்சும் ஒருத்தன் உள்ளே போனான்னா அவனுக்கு வாதாட வக்கீல் வரக்கூடாது. அவனுக்கு முதல்ல அதுதான் ரூலாக இருக்கணும். இவங்களுக்குலாம் அது தெரியாமல் போய் பண்ணுறது வேறு, கான்சியஸாக போய் பண்ணுறதுன்றது வேறு. அவங்கள விட ரொம்ப மோசமானவங்க யார் தெரியுமா? இவங்களுக்காக வாதாட போகிற அந்த வக்கீல். உண்மையிலே சார், எங்கேயோ பார் கவுன்சிலில் முடிஞ்ச நீங்கள் அதை கொலை குற்றத்துக்கு கூட ஒரு சொத்துக்காக, ஒரு பணத்துக்காக, இல்லை வேறு ஏதாவது சாதி வெறி, அதுக்காக கொலை பண்ணுறவனுக்கு கூட போயிட்டு வாதாடுங்க. அது ஒரு எமோஷனில் பண்ணிடுறது, ஒரு கோவத்தில், ஒரு வேகத்தில் பண்ணிடுறது. இது வக்கரத்தில் பண்ணுறது. இதுக்கு போகலாமா சார்? அவங்க சிரிச்சுட்டு வர்றதை பாருங்கள் சார். ஒரு வேளை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அவன் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே போலீஸ் கூட ஜாலியாக போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஏன் இது மறுபடியும் ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டு 2024 தமிழ்நாட்டில் மட்டும் போக்சோ கேஸு கிட்டத்தட்ட 6000க்கு மேலே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு.
தமிழ்நாட்டில் மட்டும். அது நல்லா தெரிஞ்சுங்க. 6000க்கு மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த 6000 பேருக்கு அறிவுன்றது அறவே இல்லையா என்ன? இல்லை இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணால் பயங்கரமான தண்டனை கிடைக்கும், வெளியில் தலை காட்ட முடியாது, அப்படி ஏதாச்சும் தெரியாமல் இருக்குமா? கண்டிப்பாக தெரியும். இல்லை இந்த பிள்ளைகளை பற்றிருக்காங்க இல்லை, இந்த 12 பேர் நீங்கள் பற்றவங்க அம்மா அப்பாவுக்கு முன்னாடி வெளியில் எங்கேயே அத்தனை பேரோட ஃபோட்டோவும் போட்டு காமிக்கிறாங்க. ஏன் வராது? அவங்க அம்மா அப்பா பெருமைப்படுறாங்களா என்ன? தம்பி தைரியமாக போகிறா, நிறைய அந்த மாதிரி நம்மளாம் சம்பவம் செய்யணும், அந்த மாதிரி ஏதாவது சொல்லி வளர்க்குறாங்களா என்ன? இல்லை இல்லை, அசிங்கம் தானே. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட சார் இத்துணுண்டு எந்த கவலையும் கிடையாது. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வர்றாங்க. ஏதோ இந்த தமிழ்நாடு அவங்கள பிடிச்சி தாங்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு சம்பவம். இனிமேல் எங்கே விட்ட அரசாங்க வேலையெல்லாம் கேட்பாங்க போல் சார், சொல்ல முடியாது. அந்த 13 வயசு புள்ளை பட்ட பாடு, அந்த பிள்ளையை பற்றவங்க பட்ட பாடு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது வேறு அந்த பிள்ளைக்கு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு எகத்தாளமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில் இந்த நான் சொன்ன இந்த 6000ன்றது வெளியில் தெரிஞ்ச கேஸ், அஃபிஷியலாக வந்தது. அன்அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுக்கவே போகாத இடத்துக்கெல்லாம் எவ்வளவோ, அதெல்லாம் இதை விட 10 மடங்கு இருக்கும். ஆனால் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க போகிறாங்கன்னு தான் தெரியல. உண்மையிலே கூப்பிட்டு வச்சு உரலில்